Very good morning students. Plant morphology, biobotany நம்ம root system, shoot system பார்த்தோம். Shootsல young bud form பார்க்க போகிறோம். Bud அப்படின்றது growing point of the scale leaves and then flowers அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துருப்போம் flower வந்து இன்னைக்கு மொக்கா இருக்குது, நாளைக்கு வெடிச்ச உடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். யங் லீஃபாக இருக்குது, மெச்சூர் லீஃபாக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. த யங் லீஃப் அண்ட் தென் யங் ஃப்ளவர் இஸ் கால்ட் as a bud அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் a growing point. In this bud are productive in scaly leaves. In the bud they are initial of the secondary growth of after that vegetative reproduction. This is a bud primordium. After this bud initial to develop into mature bud, they are consist of the axis and then internode. They are a young leaves are crowded in portion. They have a 3 part or compassed of the bud. The bud having a 3 parts. In this bud மொட்டுக்கள்னு சொல்லுவோம். They are elongation and then spread out of the leaves. Bud has a original shoot system. Bud என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஷூட். இந்த பட்டு தான் பின்னாடி நமக்கு ஒரு பிரான்ச்சஸ் ஆகவோ ஒரு டிப்பாகவோ நம்ம கிளைகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிளைகளாக உருவாகும். மேபி த பட் ஆஃப்டர் தே ஆர் எ ஃப்ளவர் அண்ட் தென் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் தேர் ஸ்டெம் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் ஆகும். they are position of the bud. இந்த மொட்டுக்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி they are divided into terminal bud and then apical bud, lateral bud, vegetative bud and then floral bud அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணலாம். terminal, lateral. okay, terminal means position. they are apart a center region of the stem. Then lateral, they have a branches also known as a axis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து based on the position, the மொட்டுக்கள் bud are divided into 2 part based on the function. அது என்னென்ன ஒர்க் பண்ணுது. they may be a vegetative character of the plant and then reproductive character of the plant. They are divided into 2 part. First one is a terminal bud also known as a apical bud. In this bud are present effects of the stem. இது ஒரு என்டையர் பிளான்ட்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொட்டுக்களை டெர்மினல் பட் ஆர் அபிக்கல் பட்னு சொல்லுவோம். ஃபர்தர் பிரான்ச்சஸ், இந்த இடத்துல இருந்து ஒரு மொட்டுக்கள் உருவானா தே ஆர் ஏ லேட்ரல் பட் ஆர் தர் ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவோம். த பட்ஸ் அக்கர்ஸ் இன் ஏ ஆக்சிஸ் ஆஃப் த லீவ்ஸ். இட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆர் ஃப்ளவர்ஸ், பிரான்ச்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் ஆர் ப்ரெசன்ட் இன் நோட் அண்ட் தென் இன்டர்நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியும் நோட் அப்படின்றது இன் ஸ்டெம் போர்ஷன். த அட்டாச்மெண்ட் ஆஃப் த லீஃப் இஸ் நோன் அஸ் எ நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெம்மில் லீஃப் ஒட்டியிருக்கும், லீஃப் அட்டாச் ஆகிருக்கும், அந்த இடத்த நோடுன்னு சொல்லுவோம். டூ பிட்வீன் ஆஃப் த நோட் ஆர் இன்டர்நோட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் மீன்ஸ் தே ஆர் a form of the axial in upper portion. Example, கத்தரிக்காய் Solanum melangiana and then Solanum americana. இது வந்து நம்மளோட பிரிஞ்சால் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிசரி பட். அப்படின்னா ஆக்சிசரி அப்படின்னாவே அசசரி ஆக்சிசரின்னு சொல்லுவோம். இது வந்து துணை மொட்டுக்கள் ஹெல்ப் பண்ணும். இந்த ஆக்சிசரி பட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பட் தான். போத் 2 சைடு இருக்கும். இந்த சைடும் பட் அரைஸ் ஆகும், அந்த சைடும் அரைஸ் ஆகும். ஸோ இன் திஸ் பட் கண்டிஷன் ஆர் ஏ ஆக்சசரி பட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் லெமன். அடுத்தது டுராண்டா. டுராண்டா அப்படின்றது நம்ம அழகு தாவரங்களாக ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அட்வென்டியஸ் பட். அட்வென்டியஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அட்வென்டியஸ் அப்படின்னா அதர் தேன் த போர்ஷன், அதுக்கு பேர் தான் அட்வென்டியஸ். ஏற்கனவே ரூட்டில் சொல்லியிருக்கோம். த பட் அரைசஸ் அட் எனி பார்ட் ஆஃப் த ஸ்டெம். ஓகேவா, ஸ்டெம்மில் தான் பட் உருவாகும். ஆனால் ஸ்டெம்மை தவிர other than the stem the arises of the bud is a adventitious bud. 2 mark question. They are divided into radical bud. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடிக்கல் பட். ரேடிக்கல் பட் அப்படின்றது எக்ஸாம்பிள் வந்து நம்ம முருங்கைக்கீரையை சொல்லலாம், காஃபியா அரபிக்கா, ஈகிள் மார்மலஸ், வில்வத்தை சொல்லலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து ரேடிக்கல் பட்டுன்னு சொல்லுவோம். ரேடிக்கல் பட் அப்படிங்கிறது வேர் மொட்டுக்கள். இது வந்து எங்கேருந்து உருவாகும் அப்படிங்கிறது இந்த ரூட் அப்படிங்கிறது அண்டர்னல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம். ஸோ அந்த ரூட்டு வந்து முடிச்சா ஒரு என்டையர் பிளான்ட்டாக உருவாகும். ஒரு ரூட்லேருந்து மறுபடியும் ஃபர்தர் பிரான்ச்சஸ் போய் அந்த பிரான்ச்சஸ் ரூட் டிப்லேருந்து ஒரு என்டையர் பிளான்ட்டை உருவாக்கி மொட்டு மாதிரி உருவாகி அதுக்கப்புறம் என்டையர் பிளான்ட்டு க்ரோத் ஆகிறத நம்ம ரேடிக்கல் பட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு நியூ பிளான்ட்டாக உருவாகலாம். மரமல்லி, மில்லிங்டோனியானா மரமல்லி பார்த்துருவோம். ஸ்கூல் எல்லாத்துலேயும் இருக்கும் பாருங்கள் மரமல்லி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் ஈல்கிள் மார்மலஸ்ங்கிறது வில்வம். காஃபியா அராபிகா காஃபி. தென் த அட்வான்டேஜஸ் பட் ஆர் ஃபோலியார் பட். ஃபோலியார் பட் அப்படின்னா இலை மொட்டுக்கள். இது வந்து எங்கேருந்து க்ரோத் ஆகும் அப்படின்னா த மிட்ரீஃப் ஆஃப் த லீஃபோட மிட்ரீஃபில் இருந்து அதோட டிப் போர்ஷன்லேருந்து மொட்டாக முடிச்சு மாதிரி உருவாகும். எக்ஸாம்பிள் ப்ரையோஃபில்லம் லீஃப். ப்ரையோஃபில்லம் லீஃபை பார்த்துருப்பீங்க. ப்ரையோஃபில்லம் லீஃபில் அதோட நாச்சஸில் மொட்டுக்கள் உருவாகும். திஸ் இஸ் எ ஃப்ளாரில் ஃபோலியர் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை மொட்டுக்கள். இலையிலேருந்து மொட்டு உருவானா இலை மொட்டுக்கள், வேர்லேருந்து மொட்டு உருவானா வேர் மொட்டுக்கள், ரேடிக்கல் பட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேலைன் பட். கேலைன் பட் மீன்ஸ் த ஸ்டெம்லேருந்து மொட்டுக்கள் உருவாகணும். ஸ்டெம்லேருந்து மொட்டுக்கள் உருவாகுறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரல் பட் ஆர் அரைசஸ் இன் ஏ ஸ்டெம். பட் இது வந்து கேலைன் பட் அப்படிங்கிறது ஒரு கிளைகளை வெட்டிடுவீங்க. தே கட் இன்டு ஏ ஸ்மால் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்டெம். கவட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் சாணி இதெல்லாம் வைப்பாங்க. அந்த வெட்டின மொட்டிலேருந்து புதுசாக க்ரோத் ஆகும்ல அந்த யங் ஒன்ஸை தான் கோலைன் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டயாஸ்கோரியா, வள்ளிக்கிழங்கு, அகேவ். நம்மளோட செம்பருத்தி கூட வைப்போம். நம்ம செம்பருத்தி வந்து சீட் இருக்காது. ஸோ நம்ம அந்த ஸ்டெம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம மண்ணையோ சாணியோ வைப்பாங்க. அதுலேருந்து புது க்ரோத் உருவாகும். திஸ் இஸ் ஏ கேலைன் பட், தண்டு மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பல்பில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குமிழங்கள். குமிழத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அள்ளியம், நம்மளோட ஆனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனியம் வந்து பல்பிலுக்கு எக்ஸாம்பிள். தே ஆர் மாடிஃபைடு என்லார்ஜ்டு பட் அப்படின்னு சொல்லுவாங்க. த பல்பில் ஆர் டீட்டச்டு ஃப்ரம் த பேரண்டல் பிளான்ட். இந்த மொட்டுக்கள் வந்து பிளான்ட்லேருந்து அவங்க பேரண்டல் பிளான்ட்லேருந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே எப்படி வந்து ப்ரையோஃபிலத்தோட அந்த லீஃப் போர்ஷன் வந்து லீஃப் போர்ஷனில் இருக்கக்கூடிய பட்டு வந்து கீழே விழுந்து என்டையர் லீஃபை ப்ரொடக்ஷன் ஆகுதோ சேம் போர்ஷன் த பல்பிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், தென் சம் கைண்ட் ஆஃப் த மியூசேசி மெம்பர்ஸ், வாழை, அதுக்கப்புறம் டேலியா ஃப்ளார். இதெல்லாம் பாருங்கள் கிழங்குலேருந்து சைடில் வந்து இப்போ இது ஒரு கிழங்கு போர்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட சைடில் வந்து இப்படி மொட்டுக்கள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கும் இந்த பட் ஆர் டீட்டச்ட் ஆன் த பேரண்டல் பிளான் டு க்ரோ இன்டு எ என்டையர் நியூ ஒன்ஸ். எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ். ஆக்சாலிஸ் வந்து அதோட வேரோட அடிப்பகுதி வந்து புது பிளான்ட்டாக உருவாகும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பட் அரைசஸ் இன் ஏ என்டையர் பிளான். மொட்டுக்கள் வந்து பல்வேறு வகையாக இருக்குது. பேஸ்ட் ஆன் த பொசிஷன் தேர் ஏ டெர்மினல் அண்ட் தென் லேட்ரல். Based on the function there are two type, vegetative bud and then floral bud. Leaf bud, stem bud or vegetative bud, floral bud or reproductive bud ன்னு சொல்லுவாங்க. So in this axillary bud further divided into extra axillary bud and then accessory buds. Adventitious bud are divided into three part. One is a radical bud, colline bud and then foliar bud. நெக்ஸ்ட் ஒன் பல்பில். பல்பின் அப்படின்னா கிழங்குகள், குமிழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ இந்த பல்பில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் போர்ஷன். த ஸ்டெம் அப்படின்றது மேக்ஸிமம் த என்டையர் ஃப்ளவரிங் பார்ட்ஸ் ஆர் அப்ரைட் போர்ஷன் ஆஃப் த எராக்ட் பார்ட். எராக்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டில் ஃப்ளாரை இனிஷியேட் பண்ணக்கூடிய நிமிர்ந்து நேராக இருக்கக்கூடிய வெர்டிக்கலி க்ரோவிங் அப்ரைட் பார்ட் ஆஃப் த விசிபிள் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் பார்ட் இஸ் ஸ்டெம். கண்ணுக்கு புலப்படக்கூடிய நேராக நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஃப்ளவரையும் ஃப்ரூட்டையும் கொடுக்கக்கூடிய பார்ட்டை ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தர் ஸ்டெம் ஆர் டிவைடட் இன்டு எக்ஸ்கரண்ட், டீகரண்ட், கேடக்ஸ் அண்ட் தென் களம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கரண்ட்னா எழுதிக்குவாங்க தமிழில் கூம்பு வடிவம். எக்ஸ்கரண்ட்னா கூம்பு வடிவம். டீகரண்ட்னா ஃபர்தர் பிரான்ச்சஸ், மெனி மோர் பிரான்ச்சஸ் ஆர் கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு ஒன் கிளைகள் அற்றவை, கேட்டக்ஸ். ஃபோர்த் ஒன் குழல் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்கரண்ட். எக்ஸ்கரண்ட் மீன்ஸ் தே ஆர் present in a many more trees.
ட்ரீஸில் ஃபர்தராக மெனி ஏகப்பட்ட லாங் லைஃப் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். தே ஆர் மெனி மோர் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃபஸ்ட் இனிஷியல் ஆஃப் த ஸ்டெம் போர்ஷன். ஸ்டெம்லேருந்து ஏகப்பட்ட கிளைகள் உருவாகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளைகள் வந்து கூம்பு வடிவத்தில் நமக்கு தெரியும். தே ஆர் ஏ கோனிக்கல் அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. மோனம் லாங்கிஃபோர்மலியா, பாலியால்தியா. ஸோ பாலியால்தியா நெட்டிலிங்கம், சவுக்கு மரம், கேஸ்ரைனா. பாலியால்தியாவில் நம்மளோட நம்ம சொல்லுவோம் சப்போர்ட் இல்லை சீத்தாப்பழம், இது எல்லாமே எக்ஸ்கரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் டீகரண்ட்னு சொல்லுவாங்க. டீகரண்ட்னா லேட்ரல் பிரான்ச்சஸ், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே அந்த ட்ரீ வந்து ஃபர்தராக பெரிய பறந்து விரிஞ்ச ஆலமரம் மாதிரி நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் மாங்கிஃபரா, அசாடிராக்டா, டாமரிண்டஸ் புலி, ஈகிள் மார்மலஸ், வில்வம். நெக்ஸ்ட் ஒன் கிளைகளே இருக்காது, வெறும் நேர்கோட்டில் இருக்கும், நம்ம பனைமரம் இருக்க மாதிரியே, அதுதான் கேக்டஸ். தே ஆர் ஏ அன்பிரான்ச்டு. ஸ்டவுட் பெருசாக இருக்கும். ஸ்டவுட்னா மிகப்பெரிய. அன்பிரான்ச் அப்படின்னா பிரான்ச்சஸ் இருக்காது. தே ஆர் ஏ ஸ்கிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். எக்ஸாம்பிள் காக்கஸ் நியூசிஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் காலம். Next one calum. Next one cam. Cam means they are a presence in node and internode. They are a erect stem, hollow in nature. ஹோலோ இனேஸ்னா குழல் வடிவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆமணக்கு, நம்ம ஊதுகுழல், புல்லாங்குழல், உள்ளீடற்று இருக்குல்ல, ஒரு மாதிரி வித்தவுட் ஹார்ட் இன் நேச்சர், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் குழல் தண்டு அப்படின்பாங்க. எக்ஸாம்பிள் மூங்கில். many more grasses, bamboo tree and then many more grasses. They present in distinct chamber of the node. கரும்பில் எப்படி நோடு இன்டர்நோட் கேப் இருக்குமோ அதே மாதிரி அதிக அளவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் த அட்வான்டேஜஸ். பட் நெக்ஸ்ட் ஒன் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன். த ரூட் ஆர் மாடிஃபைட் டு பர்ஃபார்ம் த another main important function. So also like that of stem, they are modification. The modification of the stem are further. There are aerial modification, subaerial modification, underground modification. Aerial modification வந்து தரைமேல் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் பார்ட் ஆஃப் த ஸ்டெம், கண்ணுக்கு புலப்படக்கூடிய மண்ணுக்கு மேலே நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷனில் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் ஏரியல் மாடிஃபிகேஷன். சப்ஏரியல் மாடிஃபிகேஷனாக கிரைசாந்திமம்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தே ஆர் ஏ சப் ஏரியல் அப்படின்னாவே தரை ஒட்டிய தண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், தரைக்கீழ் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியல் மாடிஃபிகேஷனே ஃபர்தர் கிரீப்பர் அப்படின்னா பற்றுச்செடி, படர்ச்செடின்னு சொல்லுவாங்க. ட்ரைலர் அப்படின்னா தரை ஒட்டி தண்டு, தரையோட படர்ந்து காணப்படும், நம்ம அப்படியே மிதிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கிளைம்பர். கிளைம்பர் அப்படின்னா ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபில்லோ கிளாட் அண்ட் தென் கிளாடோடு. ஃபில்லோ கிளாடோடுனா அஸ்பராகஸ், சப்பாத்திக்கல்லி, இது எக்ஸாம்பிள். தான்னா முள். ஸோ இது எல்லாமே ஏரியல் மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள். சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்னா ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆப்செட். ஓடு தண்டு, ஸ்டோலன், சக்கர்னா தரைக்கீழ் தண்டு, ஆப்செட் அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட ஸ்டெம் போர்ஷன். இது சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். அண்டர்கிரவுண்ட்னா பிலோ த ரீஜியன் ஆஃப் ரூட்டுக்கு பிலோ த ரீஜியன் ஆஃப் சாயிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷன் ஏற்படக்கூடிய மாற்றம். எக்ஸாம்பிள் பல்ப், காம், ரைசோம், டியூபர்னா கிழங்குகள். ஸோ இது எல்லாமே ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். ஸ்டெம்மோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். தே ஆர் ஏ ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். டு ப்ரொவைட் த சப்போர்ட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார், தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்லேருந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு சென்ட் பண்ணும். ஃபுட் மெட்டீரியலை, லீஃப் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் மெட்டீரியலை ஆல் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்லோகேட் பண்ணும். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். சம் கைண்ட் ஆஃப் த ஸ்டெம், ஏதோ ஒரு பிளான்ட்டில் சம் கைண்ட் ஆஃப் த ஸ்டெம் வந்து செகண்டரி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணும். அந்த செகண்டரி ஃபங்க்ஷனுக்காக தன்னோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஏ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். தேர் ஆர் டிவைடட் இன்டு ஏரியல், சப்ஏரியல் அண்ட் தென் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் இண்டிவிஜுவல் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட ப்ரீஃப்லி நோட்ஸாக இருக்கக்கூடிய ஏரியல் மாடிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம்.